நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் தான் நம்மளோட லைஃபவே கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ணுறதுக்காக லாட்ஸ் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ப்ராசஸில் வந்து நமக்கு பாசிட்டிவான சைன்ஸ் நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து ரீப்ரோக்ராம் ஆகிட்டுருக்கா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நினைக்கிற சேஞ்சஸ் அப்படின்றது ரொம்ப சடனாக வராது. அது வந்து ரொம்ப ஸ்லோவாக பட் பவர்ஃபுல் வேல இருக்கும். லைக் நம்மளுடைய தாட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். நம்ம ஒரு விஷயத்துக்கு ரியாக்ஷன் பண்ணக்கூடிய விதம் மாறும். முன்னாடி கஷ்டமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருந்த ஒரு சிச்சுவேஷன்ஸ் கூட நமக்கு ரொம்ப ஈஸியாக ஃபீல் ஆகும். ஸோ இந்த மாதிரி சைன்ஸை நீங்கள் நோட்டீஸ் பண்ணுறீங்க அப்படின்னாவே உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ரீப்ரோக்ராம் ஆகிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த வீடியோவில் வாட் ஆர் த பாசிட்டிவ் சைன்ஸ் வென் யூ சப்கான்ஷியஸ் மைண்ட் இஸ் ரீப்ரோக்ராமிங். இப்போ நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டை நம்ம ரீப்ரோக்ராம் பண்ணுற இந்த ப்ராசஸில் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் ரீப்ரோக்ராம் ஆகிட்டுருக்கு, அந்த சேஞ்சஸ் இருக்குது அப்படின்றது ஒரு பாசிட்டிவ் சைன்ஸ் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு சைன் என்ன அப்படின்னா, பிகம் பாசிட்டிவ் நேச்சுரலி. ஸோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக நம்ம ஒரு விஷயத்தில் பாசிட்டிவாக இருக்கணும், ஃபீல் பண்ணணும், ரியாக்ட் பண்ணணும்னு தாண்டி ஒரு ஃப்ளோ ஸ்டேட்லேயே பார்த்திங்கன்னா நம்ம இயற்கையாகவே ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீலிங் ஆட்டிடியூடோடு இருப்போம். அதான் முதல் விஷயம். செகண்ட் திங் இஸ் யூ ஸ்டாப் ஓவர் திங்கிங். எப்பயுமே ஒரு விஷயத்தில் நமக்கு நினச்ச மாதிரி நடக்காமல் போகும்போது நம்ம ஒரு ஃபியர், சேட், ஒரு டவுட் அந்த மாதிரி இருக்கும். பட் இந்த ப்ராசஸ்க்குள்ளே என்ட்ரி ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு ப்ராப்பரான ரொட்டீனில் இருக்கும்போது நமக்கு ஓவர் திங்கிங் அப்படின்றது ரெடியூஸ் ஆகும். நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு காமான ஒரு மைண்ட் செட் வந்து நமக்கு இருக்கும். ஸோ இது ரெண்டாவது விஷயம். தேர்ட் திங் இஸ் யுவர் ஹேபிட்ஸ் ஸ்டார்ட் சேஞ்சிங் ஈஸிலி. அதாவது நம்மளுடைய ஹேபிட்ஸ், நம்மளோட ரொட்டீன் வந்து சேஞ்ச் ஆகிறத நம்ம ஃபீல் பண்ண முடியும். இப்போது நம்மளோட ரீப்ரோக்ராமிங்காக நம்ம பண்ணுற டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் அது இன்னராக நமக்கு ஒரு சேஞ்சஸ் கொடுக்கும். ஸோ அதனால் நம்மளுடைய கோல்ஸுக்கு ரிலேட்டடான ஆக்ஷன்ஸ், ஹேபிட்ஸை வந்து நம்மளே வந்து ஒரு கான்ஷியஸாக வந்து எஃபர்ட்ஸ் போடுவோம். அதை நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரு ஒரு தாட் ப்ராசஸ் வரும். இது என்ன ரீசன் அப்படின்னா, நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் நம்மளை வந்து சப்போர்ட் பண்ணி அந்த ஒரு விஷயத்த வந்து பண்ணுறதுக்கான ஒரு கைடன்ஸ். அண்டு நம்மளோட ரியாக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகும். இப்போ ஒரு இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னா டக்குன்னு வந்து நம்ம ரியாக்ட் பண்ணுவோம். பட் ரியாக்ஷன் தாண்டி ஒரு ரெஸ்பான்சிபிளாக நம்ம அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம மாறுவோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ சோஷியல் மீடியா நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. நீங்கள் நினைக்கிற விஷயங்களை வந்து இன்னொரு பர்சன் வந்து அச்சீவ் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு ஈஸி இன்செக்யூரிட்டி, கம்பேரிசன்ஸ் இந்த மாதிரி வரும். பட் நீங்கள் ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கீங்க, ரீப்ரோக்ராமிங், சப்கான்ஷியஸ் இந்த மாதிரி மெத்தட்ஸ் யூஸ் பண்ணும்போது நீங்கள் அதுக்காக இன்செக்யூரோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பார்க்கும்போது இன்செக்யூரிட்டியோ இல்லை வந்து ஏன் எனக்கு மட்டும் நடக்கலை அப்படின்றத தாண்டி வந்து யூ ஜஸ்ட் ஃபீல் ஒன்று வந்து ஒன்று ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. இல்லாட்டினா உங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷன்ஸாக ஓகே நம்மளால பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ரெஸ்பான்ஸாக தான் நீங்கள் அதுக்கு ரியாக்ட் பண்ணுவீங்க தாண்டி, அதை நீங்கள் ஒரு வேறு மாதிரி வந்து நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அந்த ஓல்டர் வெர்ஷன்ஸ் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுமோ அந்த மாதிரி பண்ண மாட்டீங்க. ஸோ உங்களோட ரியாக்ஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். உங்களோட கோல் ரிலேட்டடாக நீங்கள் வந்து ரீப்ரோக்ராமிங் பண்ணுறீங்க, ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணணும், ஸோ அதுக்காக நான் வந்து ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னும்போது யுவர் கோல்ஸ் ஃபீல் பாசிபிள். ஸோ ஒரு இம்பாசிபிளாக நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருப்பீங்க, லைக் இந்த ஒரு விஷயம் நடக்குமா அப்படின்றது மாதிரி. பட் உங்களுக்கு உங்கள் ட்ரீம்ஸை பற்றி பேசும்போது ஒரு ஃபியரோ இல்லை நடக்காமல் போயிடுமா அப்படின்ற தாட்டை தாண்டி ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு ஹாப்பினஸ் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற ஒரு ஒரு கன்ஃபிக்ஷன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஏன்னா உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் அதை ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிச்சு அப்படின்னும்போது உங்களுக்கு அது ஒரு நார்மலாக தான் தெரியும் தவிர, ஓ இது நடக்காமல் போயிடும் அப்படின்ற இது ஃபியரான ஒரு ஃபீலிங்ஸ் வந்து இருக்காது. ஸோ யுவர் கோல் ஃபீல் பாசிபிள். நம்மளோட இன்னர் வாய்ஸ் பிகம்ஸ் பவர்ஃபுல். ஸோ இன்னர் வாய்ஸ் அப்படின்றது தான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு கிரிட்டிக் யாருன்னா நம்மளுடைய இன்னர் வாய்ஸ் தான். ஸோ ஒரு மிஸ்டேக்ஸ் பண்ணும்போது ஏன் நீ இப்படி பண்ண அப்படி பண்ண அப்படின்னு சொல்கிறதும், ஒரு பெரிய சேலஞ்ச் வரும்போது என்னால் இது பண்ண ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் பிக்கஸ்ட் சைன் என்ன அப்படின்னா யூ ஃபீல் வர்த்தி. ஸோ நம்ம எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விஷயங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு நான் டிசர்விங்காக, நான் ஒர்த்தியா, ஐம் அ குட் எனஃப் அப்படின்றது இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் வி ஆர் சிக் லைக் வேலிடேஷன்ஸ். மற்றவங்க வந்து நம்மளை அப்ரிஷியேட் பண்ணணும், அக்னாலேஜ் பண்ணணும், அண்ட் அந்த வேலிடேஷன்ஸுன்றது நமக்கு ரொம்ப இருக்கும். பட் அந்த செல்ஃப் ஒர்த் அப்படின்றது இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அந்த வேலிடேஷன்ஸ் பின்னாடியே போகாது. 100% ஐ எம் டிசர்விங், ஐ எம் வொர்த்தி அப்படின்ற ஒரு பிலீஃப் கான்செப்ட் வந்து உங்கள் மேலே உங்களுக்கு 100% இருக்கும். 100% தாண்டி ஒரு 80% கூட உங்கள் மேலே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ ஐ ஃபீல் உங்களுக்கே பார்த்தீங்கன்னா ஐ டிசர்வ் திஸ், அதுக்கு நான் டிசர்விங்கான ஒரு பர்சன் தான் அப்படின்னு அந்த ஒரு உங்கள் மேலே உங்களுக்கு இருக்கிற அந்த செல்ஃப் பிலீஃப் அண்ட் கான்ஃபிடென்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் ஒரு பெரிய ஷிஃப்ட் வென் யூ வாஸ் ரீப்ரோக்ராமிங் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னும் போது.
நம்மளோட சின்ன சின்ன கோல்ஸ் அண்ட் ஆசைகள் எல்லாமே வந்து நமக்கு ஃபுல்ஃபில் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு ஃபுட்டு சாப்பிட்ணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னா, அது ஆட்டோமேட்டிக்காக நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னே இல்லை, எனக்கு அது கிடைக்கும். அண்ட் நான் ஒரு விஷயம் வாங்கணும்னு நினைக்கிறேன்னா, அது எனக்கு ஒரு கிஃப்ட்டாக கிடைக்கும். அந்த மாதிரி சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்னு நம்ம நினைக்கிறது வந்து நமக்கு நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இது வந்து எப்படின்னா, யூனிவர்ஸ் ரெஸ்பாண்டிங், நம்மளோட வைப்ரேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக அப்போது இன்க்ரீஸாக இருக்கும். பிகாஸ் நீங்கள் ஒரு ப்ராக்டிஸில் இருக்கீங்க அப்படின்னும்போது யூ ஃபீல் கிராட்டிடியூட், அஃபர்மேஷன்ஸ் அண்ட் ஒரு ஒரு ஸ்டேட் ஆஃப் வைப்ரேஷன்ஸ்ன்றது ஒரு நியூட்ரல் ஆர் ஹையில் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுடைய சின்ன சின்ன ஆசைகள் வந்து ஈஸியாக மேனிஃபெஸ்ட் ஆகிட்டே இருக்கும். இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் எந்த மாதிரியான சேஞ்சஸ் உங்களோட லைஃப்பில் நடக்குது அப்படின்னா, ரிமெம்பர், உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆல்ரெடி ரீப்ரோக்ராம் ஆகிட்டுருக்கு. ஸோ உங்களோட ப்ராக்டிஸில் ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக அண்ட் பாசிட்டிவாக இருங்க. உங்கள் மைண்ட் உங்கள் சைடில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. அண்ட் ட்ரஸ்ட் த ப்ராசஸ். ரொம்ப ரஷ் பண்ணாதீங்க. பிகாஸ் ஸ்மால் சேஞ்சஸ் தான் பிக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை க்ரியேட் பண்ணும். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் சூஸிங் டு வாட்ச் சோல்ஃபுல் லிவிங் நோட்ஸ்.